அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது, எங்கள் பள்ளியில் நடைபெற்ற நம் இந்திய திருநாட்டின் 76வது வணக்கங்க சார். குடியரசு தின வணக்கம். விழா கொண்டாட்டங்களைத்தான். குடியரசு தினத்தின் வரலாறு பற்றி எங்கள் பள்ளியின் சமூக அறிவியல் ஆசிரியர் திரு குமார் அவர்கள் அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அந்த விளக்கம் எங்கள் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அதைத் தொடர்ந்து 9ஆம் வகுப்பு மாணவி கௌசல்யா கொடுத்த அருமையான ஸ்பீச்சும் இருக்கு. கேர்ள்ஸ் எல்லாம் நேரமே வந்து கொடி மரத்தை சுற்றி கோலம் போட்டு பூக்களால் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேஜும் ரெடி ஆயிடுச்சு. நேற்றும் ஒர்க்கிங் டேன்றனால இருக்கும் மாணவர்களோட வருகை கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. சிறப்பு விருந்தினரா படியூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜீவிதா அவர்களும் சண்முக சுந்தரம் ஐயா அவர்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. கரங்களை எழுப்பி நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்போம். வணக்கங்க சார். வணக்கங்க. நிகழ்ச்சியின் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து. தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தி சல்யூட் பண்ணுறப்போ வர ஒரு உத்வேகமே தனி தான் இல்லையா? நாட்டின் பல பெருமைக்காகவும் பன்முக மரபுச் சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர் ஆசிரியர்கள் எனக்கு வயதில் மூத்தோர். அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலேதான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன். என்றும் நான் உளமாற உறுதியேற்கின்றேன். ஒருபோதும் வன்முறையை நாடேன் என்றும் சமயம், மொழி, வட்டாரம் முதலியவை காரணமாக எழும் வேறுபாடுகளுக்கும் பூசல்களுக்கும் ஏனைய அரசியல் பொருளாதார குறைபாடுகளுக்கும் குடியரசு தின விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும், தலைமையாசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும், பெற்றோர்களுக்கும் 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 2 ஆண்டு 11 மாதம் 18 நாட்கள் உருவாக்கப்பட்டு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளையே குடியரசு தினமாக ஆண்டுதோறும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகிறோம். குடியரசு வந்தது, குடியுரிமை தந்தது. மன்னராட்சி முடிந்ததால் மக்களாட்சி மலர்ந்தது. அம்பேத்கர் சட்டம் வகுத்ததால் அடிமை வாழ்வு அகன்றது. அம்பேத்கர் சட்டம் வகுத்ததால் அடிமை வாழ்வு அகன்றது. சம உரிமை கிடைத்ததால் மக்கள் வாழ்வு மலர்ந்தது. சம உரிமை கிடைத்ததால் மக்கள் வாழ்வு மலர்ந்தது. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. வேற்றுமையில் ஒற்றுமையும் பன்முக கலாச்சாரமும் நமது தேசத்தின் இரு விழிகளாக இருக்கின்றன. அவற்றை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமையாகும். 26வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்று குடியரசு தினம். அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட தினம். இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒரு சட்ட ரீதியான புத்தகம் மட்டுமல்ல, ஒரு ஆவணம் அல்ல, இது ஒரு ஆன்மா, இந்திய நாட்டின் ஆன்மா. அதாவது மக்கள் அனைவரும் சமமான நீதி பெற வேண்டும். மக்கள் அனைவரும் ஜாதி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் சமத்துவமாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். அனைவரும் சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்களுக்கும் அனைவருக்கும் குழந்தைகளுக்கும் தெரிவிக்கும் பொழுது இந்த நாள் இனிய நாள் தொடர்ந்து கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நமது பள்ளியிலும் அந்த வகையிலும் இந்த விழா எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த இனிய விழாவிற்கு நமது பள்ளிக்கு எப்போதுமே தேவையானவற்றை தேவையான பொழுது வழங்கி வருகின்ற கொடை வள்ளல்களான நமது ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜீவிதா சண்முக சுந்தரம் அவர்களையும் திரு சண்முக சுந்தரம் ஐயா அவர்களையும் நமது பள்ளிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் புவனேஸ்வரி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். கோபால்சாமி அவர்களையும் வைஸ் சேர்மன் மணி அவர்களையும் உறுப்பினர் மூர்த்தி அவர்களையும் நமது பள்ளியின் சார்பாக பெற்றோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஆட்சியிலிருந்து அமர்ந்திருக்கும் நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது நம்முடைய மேடையில் நம்முடைய மத்தியிலே 76வது குடியரசு தின விழாவை சிறப்பாக நடைபெற வருகிறது சிறப்பு தந்த நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் நம்முடைய பள்ளிக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. எந்த ஒரு மீட்டிங் போனாலும், இன்னைக்கு கலெக்டரேட் போனாலும் சரி, அலுவலக அளவிலும் சரி, நீங்கள் படிக்கிற ஸ்கூலா அப்படின்னா உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குதுல்ல, பஸ் வருது, அப்புறம் நல்ல ஸ்மார்ட் போர்டு இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை ஐடென்டிஃபை பண்ண அளவில் நம்முடைய பள்ளியை மாற்றி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனதார நன்றிகள். நல்ல கனவுடைய ஸ்மார்ட் போர்டு அப்படின்னா சாதாரணமான ஸ்மார்ட் போர்டு இல்லாமல் அது பெஸ்ட்டாக இருக்கணும், மாணவர்கள் பயன்படுத்த மிக உகந்ததாக பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெஸ்ட் குவாலிட்டியான ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் உருவாக்கி தந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்முடைய பள்ளிக்கு தேவையான பொழுது சின்ன சின்ன விஷயம் நிறையா சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற இந்த வசதிகள் எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக செஞ்சு கொடுத்தது. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன? படிக்கக்கூடியதான். ஸோ இன்னைக்கு நான் சண்டே அப்படின்னு சொல்லி தேசப்பற்றோட வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் இன்னொரு முறை வாழ்த்துக்கள். இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட தேசப்பற்றோட வந்திருக்கிறீங்க. அத்தனை மாணவர்களுடைய தேசப்பற்றுக்கும் வாழ்த்துக்கள். நம்மளுக்கு இன்னொரு முறை கரங்களை கற்றுக்கிறோம். உங்களுக்கு தெரிவித்துள்ளேன். உண்மையில் சொல்லப்போனால் இது குடியரசு தினம் என்பதை விட உண்மையான சுதந்திர தினம் என்பதுதான் மிக தியாகமாக போடுது. ஏனென்றால் 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் படுத்ததோடு அவர்கள் பணி முடியவில்லை. அடுத்து வந்த 3 ஆண்டுகளும் இங்கே நடைபெற்றது
மன்னராட்சி மட்டுமே. அந்த மன்னராட்சியை ஏற்பார் என்பதற்காகவே இங்கிலாந்திலிருந்து ஒருவர் வந்தார். அவர் பேர் தான் மவுண்ட் பேட்டன் பிரபு. இந்த மவுண்ட் பேட்டன் பிரபு என்பவர் இந்தியாவின் அரச பிரதிநிதியாக செயல்பட்டார். அந்த 3 ஆண்டு இடைவெளியில் நம் சட்டத்தை உருவாக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அம்பேத்கர் அவர்கள் மேற்கொண்டார். அதற்கு முன்பாகவே ஒருவர் அந்த பணியை மேற்கொண்டார். அவர் பெயர் தான் சத்ருகன் சின்ஹா. இந்த பணியை செய்து கொண்டிருந்த பொழுது அவர் இடையில் மரணித்து விட்டார். அந்த மரணித்துவிட்ட பின்பு அவருக்கு பின் வந்தவர் தான் அம்பேத்கர். அவரது தலைமையில் உருவான அந்த அமைப்பு 1946 தொடங்கி 1949 நவம்பர் 26ஆம் நாள் இந்த பணி முடிந்துவிட்டது. சொல்லப்போனால் ஒரு கட்டிடத்தை அஸ்திவாரம் போட்டு அவற்றை பணியை முடித்து வர்ணம் பூசி அவற்றை திறந்து வைக்கும் ஒரு நிகழ்வை நாம் இங்கே ஒப்பிடலாம். அந்த வர்ணம் பூசும் பணி 1949 நவம்பர் 26 முடிந்தது. அது திறப்பு விழா என்பது இன்றைய தேதி. சரி, இன்றைய தேதியை ஏன் அன்று முடிவு செய்தார்கள் என்பதற்கும் ஒரு காரணம் உண்டு. 1909ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் வரலாற்றில் இது மிக முக்கியமான நாள். அன்றைய தினம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குவதற்கு இந்திய காங்கிரஸ் முடிவு செய்தது. ஆங்கிலேயர்களுடன் நாம் விவாதித்து அவர்களுடன் மல்லு கட்டுவதை விட சுதந்திரத்தை நாமே எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு முடிவை இந்திய தேசிய காங்கிரஸ் எடுத்தது. அதன் ஒரு அடையாளமாகத்தான் அன்று இது, அதாவது நவம்பர் 26, 1930 அன்று இரவு பஞ்சாப் மாநிலத்தில் ராவி நதி கரையோரத்தில் சுதந்திர தினத்தை அவர்கள் கொண்டாடினார்கள். ஆனால் மறுநாள் காலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அதற்கு பெயர் தான் முழு சுயராஜ்யம். அந்த முழு சுயராஜ்யத்தை அன்று நம்மால் அடைய முடியவில்லை. அந்த தேதியை நாம் நினைவில் வைத்து பின்னாளில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஒரு குடியரசு நாடாக மலர்ந்த போது இந்த தினத்தை தேர்வு செய்தார்கள். எனவே இந்த ஜனவரி 26 என்பது நாம் என்றுமே மறக்கக்கூடாது. குடியரசு தினத்துக்கும் அந்த தினத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் விவாதிக்கும் பொழுது அந்த முழு சுயராஜ்யத்தை அறிவித்த நாள் தான் மிக முக்கியமானது. சரி, தேசத்தை விடுதலை பெற செய்து அடுத்த முக்கியமான சவாலாக இருந்தது இந்த தேசங்களை ஒருங்கிணைக்கும் மிகப்பெரிய சவாலான பணி சமஸ்தான ஒருங்கிணைப்பு. இந்த சவாலான பணியை, ஏனென்றால் இந்தியா என்பது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஒரு கலவைதான். இந்த சவாலான பணியை சர்தார் வல்லபாய் பட்டேல் என்பவர், இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று அழைக்கப்பட்ட இவர், நாட்டை ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொண்டு அதனை வெற்றிகரமாக முடித்து ஒரு ஒருங்கிணைந்த இந்தியாவாக மாற்றியவர். மாநிலங்களை ஒருங்கிணைத்த இந்தியாவாக மாற்றியவர் வல்லபாய் பட்டேல் என்றால் மக்களிடையே ஒற்றுமை விதித்தவர் மகாத்மா காந்தி. அதன் பிறகு நாட்டுக்கு தலைமையேற்றவர் ஜவஹர்லால் நேரு. மகாத்மா காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு, இந்த மூவருடைய சீரிய பணி. இதற்கிடையில் 1948 மகாத்மா காந்தி இறந்துவிட்டார். அதன் பிறகு 1949 தான் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. உருவாக்கும் பணியை முடித்த அம்பேத்கர் அவர்கள் அப்பணியை சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு இவர்களிடம் கொடுத்தார். பிறகு நாடு ஒரு குடியரசு நாடாக மாறியது. முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்பவர் இந்த பணிக்கு வந்தார். இவ்வளவு பெரிய பணியை முடித்து ஒரு இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்ற முடிவிலிருந்து அடுத்தது ஒரு குடியரசு நாடாக வளர்ந்தது. குடியரசு நாடு என்பது என்ன? குடிமக்களுக்கான கொடுத்த ஒரு உரிமையான ஒரு நாடு. ஜனநாயக நாடு, குடியரசு நாடு, மக்களாட்சி நாடு என்று பல்வேறு பரிமாணங்களை தாண்டி இன்று ஒரு இந்தியா ஒரு வளர்ந்து வரும் மிகப்பெரிய ஒரு நாடாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. விரைவில் இந்தியா ஒரு வல்லரசு நாடாக மாறும் ஒரு சூழல் உள்ளது. குறிப்பாக இன்று விண்வெளி துறையில் இந்தியா ஏற்கனவே ஒரு வல்லரசு நாடாகத்தான் உள்ளது. ஒவ்வொரு துறையிலும் இந்தியா வல்லரசாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. இதற்கு மிகப்பெரிய சவாலாக என்ன இருப்பது? மக்களிடையே உள்ள சாதி, மதம், மொழி, இனம் இவற்றையெல்லாம் கடந்து ஒரு ஜனநாயக நாடாக வெற்றி நிலை போட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது. நமக்கு தேவை மக்களிடையேயான ஒற்றுமை. இந்த சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று அன்றே அம்பேத்கர் அவர்கள் மனம் விரும்ப கூறியிருக்கிறார். இந்தியாவில் நம்மிடையே ஒற்றுமை இல்லை என்றால், நமக்கிடையே ஒற்றுமை என்றால் இது நமக்கான ஒரு தாழ்வே என்று நமது பாரதியாரும் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் தாண்டி நாட்டின் வளர்ச்சி என்பது நம்முடைய இருக்கின்ற ஒற்றுமை தான் உள்ளது.
நமக்கான வாய்ப்பு என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைத்திருக்கிற ஜனநாயக கடமை. இந்த ஜனநாயக கடமையில் நாம் அனைவரும் வாக்களித்தால் மட்டுமே இந்த சமுதாயத்தை நாம் மேன்மைப்படுத்த முடியும். நாட்டின் ஒற்றுமை என்பது நம் கையில் தான் உள்ளது. நீங்கள் அடுத்த தலைமுறையினர் ஒரு அரை மணி நேரம் வரிசையில் நின்று வாக்களிப்பதை இந்த உள்ள சமுதாயம் ஒரு பெரும் சுமையாக இருக்கிறது. நீங்கள் அந்த வாய்ப்பை புறக்கணித்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் வாழாது. ஜனநாயகத்தை வாழவைக்கும் மிகப்பெரிய ஒரு கடமை நம்முடைய உள்ளது. அவற்றை நாம் மறவாமல் செய்ய வேண்டும். நாட்டின் வளர்ச்சிக்கு நம்மளும் உறுதுணையாக இருக்க வேண்டும். நன்றி. கௌஷிகர் 9ஆம் வகுப்பு. அனைவருக்கும் வணக்கம். தேச வல்லத்திரனை வணங்கி இயேசு அல்லாஹ் சிவனை வணங்கி முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து முத்தமிழிடம் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேங்கிருந்து அன்னையாய் தந்தையாய் அரவணைத்து காக்கின்ற அறிவு சுடரேற்றும் ஆசான்களை வணங்கி மோசமாய் போய்கொண்டிருக்கும் நாட்டையும் வீட்டையும் காட்டையும் காக்க ஊழலிலும் கூட்டை உடைத்து தேசத்தை பலமாக மாற்ற வரிசையில் இருக்கும் தாயகங்களை கண்ணியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கமாகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பை ஏற்றி பேச வந்திருக்கிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. காற்றோடு கலந்திருக்கும் நம் தலைவர்களின் மூச்சோடு மூவண்ண கொடிகள் உரையாடும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் இங்கே நமது இந்திய தாய் 76வது குடியரசு தின விழாவை கொண்டாடி மகிழ இங்கே கூடியிருக்கும் எனது தருவாய் எனது சிறிய உரையின் மூலம் நம் எண்ணங்களை வரலாற்றின் நெடுக்கில் பதித்த நம் முன்னோர்களின் தியாகங்களை நினைவு கூற விரும்புகிறேன். நம் குடியரசு தினம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. நம் நாட்டு மக்கள் அனைவரும் இன மத பேதமின்றி ஒற்றுமையாக வாழ வழிவகுக்கிறது. நம் நாட்டு விடுதலைக்காக தூக்கு கயிறை முத்தமிட்டவர்கள் ஏராளம், குண்டடிப்பட்டு செத்தவர்கள் ஏராளம். வெள்ளையில் சும்மா கொடுத்தான சுதந்திரம் இல்லை இல்லை. பாரதி கண்ணீர் வெடித்த கவிதை இதோ. கண்ணீர் விட்டு அவளர்த்தோம் சர்வேசாய் பயிரை கண்ணீரால் காத்தோம். மேலோர்கள் வெற்றியில் வீழ்ந்து வென்றிடவும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் கண்டு தண்ணீர் விட்டு அவளர்த்தோம் சர்வேசாய் பயிரை கண்ணீரால் காத்தோம் என்று அந்த சோகத்தை சொல்லும் கவிதை நமக்கு நம் கண்முன் நிறுத்துகிறது. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தலைநகர் டெல்லியில் மூவர்ண கொடியை ஏற்றி முதலாவது குடியரசு தின விழா கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்தார். இதனை அனுசரிக்கும் விதமாக இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம் தேசிய கொடி ஏற்றி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் நாடு முழுவதும் பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் தொகுத்துறை நிறுவனங்கள் என அனைத்து இடங்களிலும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்படும். மேலும் இந்த தினத்தின் சிறப்பை குறித்து மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பல போட்டிகள் நடைபெறுகின்றன. நமக்கு சுதந்திரத்தை மீட்டெடுத்து தந்த வீரர்களை நினைவுற்றை நாளில் பெருமைப்பட வேண்டும். அகிம்சை என்பது ஒரு ஆயுதம் என்பதை உலகிற்கு உணர்த்திய காந்தி முதல் நம் மண்ணில் போராடிய காந்தியாளர் வ.உ.சி., கொடிகாத்த குமரன், சுப்பிரமணிய பாரதியார் என அனைவரையும் போற்றப்பட வேண்டிய நாடாகும். மாணவர்கள் இருக்கும் அனைவரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும். குடியரசு தின முறை என்பது ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போகும் முறையாக மட்டுமல்லாமல் நமக்கு கொடுத்த உரிமைகளை நிலைநாட்ட நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்க வேண்டும் என்று கூறி சாதி மத வேறுபாடு ஒழித்து குடியரசு தாயின் பாதம் பணிந்து ஒற்றுமையை உயர்ந்து தேசிய கொடியை நீ உயர்த்து. தாய்நாடு இந்திய நாடு அடித்தோம் ஆங்கிலேயரை வேரோடு. மக்களால் மக்களுக்காக ஆட்சியும் மக்களுக்காக அரசியல் அமைப்பு மக்களுக்காக சுதந்திர காற்றில் சுவாசிப்பதற்காக பாரத தாயை நேசிப்போம், சுதந்திர காற்றில் சுவாசிப்போம், தியாகிகளின் வரலாற்றை வாசிப்போம் என்று கூறி மாதா பிதா குரு தெய்வம் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் இனிய குடியரசு நல்வாழ்த்துக்கள். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரிசு வழங்குவார்கள். ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாணவிக்கு பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறது. மாணவர்கள் அனைத்து நிகழ்வுகளும் மிக சிறப்பாக பங்கேற்று பரிசுகள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாணவி கௌஷிகா, அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நாட்டுப்பண் மாணவர்கள் அனைவரும் அமைதியாக இருந்து
நிகழ்வுகள் அனைத்தும் இனிதே நிறைவுற்றன. மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. கொடியேற்றுறது, மிட்டாய் கொடுக்கறதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் பள்ளி காலம் ஞாபகம் வருதா? உங்களோட ஸ்கூல் டேஸை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, அப்புறம் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணுறீங்கன்னா இம்மீடியட்டாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உண்மையிலேயே இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் லைக்கை தட்டிட்டு ஷமூஸ் vlog-அ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.